ஹாய் ஆல் வெல்கம் டு மீனு கவிதைகள் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரிங்க, ரொம்ப நாளாக வீடியோ போடலை. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட தாங்க வந்திருக்கேன். அதாவது கவிதைகள் இல்லை, இது வந்து என்னுடைய கனவுகள் எனக்கு வர இல்யூஷனை பற்றின கனவுகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் இந்த கனவுகள் ஞாபகம் இருக்குமானா இல்லை, அது எனக்கு தெரியலைங்க. ஆனால் எனக்கு என்னோடய கனவுகள் ஞாபகம் இருக்குது. அந்த கனவுகளை நான் ஷேர் பண்ணலாமே நினைக்கிறேன். அதாவது எனக்கு வந்து பெரும்பாலும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி, அந்த கோயிலில் சாமி கும்பிட்ற மாதிரியாகவே கனவு வரும். சரி, அப்போ அந்த கனவு என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கோயிலில் நான் சாமி கும்பிட்ற மாதிரி கனவு வரும். அதனால் என்னோடய கனவுகளை பற்றி சொல்லலாம். இதே மாதிரி நிறைய பேருக்கு நிறையா சாமி கனவுகள் வரும். நீங்களும் முடிஞ்சால் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்திருந்ததுன்னா சேம் கனவாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கோயில் எங்கே இருக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய தெரியாத விதமான கோயில்களாக எனக்கும் கனவுல வருது. என்னோடய கனவுகளை பற்றி நான் சொல்லலான்னு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி கனவு வந்துச்சுன்னா, ஒரு 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 மண்டபம் மாதிரி இருக்குதுங்க. அதாவது 3 மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். அப்போ வந்து நான் போய் என்னென்னா நடு மண்டபத்துக்குள்ளே மாட்டிக்கிறேன். அதாவது ஒரே இது தான் 3 மண்டபமாக பிரித்த மாதிரி இருக்குது. நடு மண்டபத்தில் வேறு எது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். அப்போ என்னோட மாடிக்கு போகிறப்ப என்னோடய ஹஸ்பண்டு வந்து கூப்பிட்றாங்க. 3வது மண்டபத்தோட வெளியில் நிற்கிறாங்க. அப்போ அங்கே வந்து பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் நடந்து வராங்க, என்னை கூப்பிட்றாங்க. அந்த மண்டபம் இல்லை, நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக நானும் கிளம்பி போகிறேன். அப்படி கிளம்பி போகிறப்ப நாங்கள் 2 பேரும் போகிறோம். ஹஸ்பண்டும் நடந்து வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நல்ல பட்டெல்லாம் போட்டு ஃபேன் ஷர்ட் போட்டு பட்டை போட்டு வராங்க. என்ன இப்படிலாம் பட்டை போட்டு வரீங்க என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள நான் கேட்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கோயில் மாதிரி, ஒரு கோயில் மாதிரியே இருக்குது, திண்டு இருக்குது. அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதாவது ரொம்ப கோயில் வந்து பெரிய கோயிலாக இல்லைங்க. இந்த ஒரு தெருக்கு முக்குக்கு ஒரு சின்ன சின்ன கோயில் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கோயில். அந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பூசாரி உட்காந்துருக்காங்க. காவி வேஷ்டி சட்டை போட்டு ஒரு பூசாரி, அப்புறம் இது பச்சை கலர் வேஷ்டி சட்டை, கருப்பு வேஷ்டி சட்டை போட்டு ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. எங்களை திணீர் பூச வாங்கன்னு 2 பேரையுமே கூப்பிட்றாங்க. அப்போ வந்து எனக்கு என்னென்னா அந்த கனவில் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிருக்க மாதிரி கனவு வருது. பீரியட்ஸ் ஆகிருக்கேன் நான். ஐயோ, நம்ம திணீர் பூச போகக்கூடாதே, கோயிலுக்கு போகக்கூடாதே அப்படின்னு என்னோடய மனசில் தோணுது. ஆனால் அந்த சாமியாருங்க 3 பேரும் வந்தாலே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. சரின்னு ஹஸ்பண்டும் கூப்பிட நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். முட்டி போட உட்காந்துட்டோம். திணீரும் பூசி விடுறாங்க. நான் மனசுக்குள்ளே சாமிகிட்ட என்ன மன்னிச்சிரு சாமி, நான் தெரியாமல் வந்துட்டு இது நான் வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அப்புறம் அவங்க திணீர் பூசி விட்டுட்டு அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, வயசான அம்மா. அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, இவளுக்கு நீ முந்தானையில் ஒரு 150 ரூபா வச்சு பிரசாதம்லாம் கொடு அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மாட்ட நாங்கள் போகிறோம். அவங்களும் அதே மாதிரி முந்தானையில் 150 ரூபா வச்சு பிரசாதம் வச்சு கொடுக்குறாங்க. இது ஏன் இந்த கனவு வந்துச்சு, இந்த மாதிரி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு புரியலை. அதாவது ரொம்ப அந்த தெரு முக்குக்கு ஒரு சின்ன சின்ன கோயில் மாதிரி கட்டியிருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு திண்டு இருக்குது, அதில் சாமியார் உட்காந்துருக்காங்க 3 பேரும். ஒரு வயசான அம்மா. இவங்க இந்த மாதிரி பிரசாதம் தர்றது, எல்லோரும் வாங்குறது, இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க. ஆனால் இவங்க ஏன் எனக்கு 150 ரூபா வச்சு கொடுக்க சொன்னாங்க, இந்த பிரசாதங்கள்லாம் என்னோடய முந்தானையில் வாங்க சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே புரியலை. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் கனவு வந்துருச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய கோயில்கள் கனவு கண்டிருக்கேன். அதாவது பாதம் மட்டுமே இருக்குது, அந்த பாதத்தை நான் தொட்டு கும்பிட்ற மாதிரிலாம் கனவு. அந்த கோயில்களை பற்றிலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை பிடிச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.